மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தாரா சாரா விலாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ரேண்டம் டே ஆஃப் மை லைஃப் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய் சொல்லு. இன்றைக்கி மார்னிங் 7 o'clock தான் எழுந்திரிச்சோம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் என்னவோ அதை முடிச்சுட்டு எங்கள் மேடம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா ஊஞ்சலில் உட்காந்து தான் நான் ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் சரின்ட்டு கீழே கூப்பிட்டு போயாச்சு. ஊஞ்சலில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ஆட விட்டுட்டு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன, நம்ம ஏரியா தான் ஆஸ் யூஷுவல் கிச்சன் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் எதுவுமே செய்யலை. மத்தியானத்துக்கும் சேர்த்து 1 pot ரைஸே சேர்த்து செஞ்சிரும் அப்படின்ட்டு காலையிலுக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஈஸியாக சிம்பிளாக வந்து ஒரு தக்காளி சாதம் தான் செஞ்சேன். என்னோடய ஸ்டைலில் ஈஸியான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்ல, நிறைய ஸ்பைசஸும் தேவையில்ல. வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அது வந்து நடுவில் மட்டும் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நீள்வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நீள்வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூடு தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்கிட்ட ரசப்பூண்டு இருக்கிறதுனால நான் வந்து தோலோடையே போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தோல் வேணான்னா தோல் கூட நீங்கள் உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மலைப்பூண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அதையுமே வந்து இடித்து எடுத்துக்கலாம். இல்லைனா தோலை நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மலை பூண்டுனா 10 பல் பூண்டு போதும். இதே ரசப்பூண்டுனா 15லேருந்து 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டால் தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே உப்பு போட்டு தான் வெங்காயத்தை வதக்குவேன். ரெண்டும் வதங்கினதும் தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வெள்ளைப்பூடு வந்து கருகிரும், அது வாசமே வராது. வதக்கிட்டு தக்காளியை போட்டுருங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கிண்டி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டே பின்பக்கம் திருப்பி மூடி விட்டுருங்க. மூடி விட்டு 5 minutes கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். குழையிற அளவுக்கு வெந்திருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம். உங்களுக்கு வந்து இப்போ உப்பு போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை வந்து கடைசியாக அரிசி போட்டுட்டு உப்பு போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் வந்து கடைசியாக தான் உப்பு போடுறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து. நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினதும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி சாத பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வாடை நல்லா போகிற வரைக்கும் கரண்டியால் கிண்டி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினா தான் மிளகாத்தூள் வாடை போகும். வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான தக்காளி சாதம் ரெடி. குழையமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா அரிசி பொலன்னு வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். சுட சுட தட்டில் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சர்வ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இதில் வந்து காரம் நான் பெருசாக சேர்க்கலை, மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். உங்களுக்கு கலரை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட நம்ம கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாப்பழம் வந்து நல்லா பழுத்திருந்துச்சு. ஸோ அதை நம்ம அச்சுமா புச்சுமாக்க ஆஞ்சு கொண்டு வந்து கொடுத்தேன். அவங்க ரொம்ப பசியாக இருந்திருப்பாங்க போல், கடகடன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. 11 o'clock வந்து மேடமோட பாத்திங் டைம். அதனால் மேடம் வந்து ஜாலியாக குளிச்சுட்ருப்பாங்க ஷவரில். அம்மானு சொல்கிற பழக்கமே இல்லை, அபிதான். அம்மானு வரவே வராது வாயிலிருந்து. மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காற்று. சின்ன மேடமையும் குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டிட்டு மேடம் கொஞ்சம் நேரம் வெளியில் வேடிக்கை பார்க்கறதுக்கு கொண்டு வந்து வாசல்கிட்ட உட்கார வச்சுருந்தேன். மேடம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு மண்டையாட்டி ஆட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. நல்லா 2 பேரும் தலை குளித்ததுனால 2 பேர்த்துக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு போல். ஒரே நேரத்தில் 2 பேர்த்தையும் தூங்க வச்சாச்சு. ஒரே நேரத்தில் எப்படி தூங்க வச்சேன்னு கேட்குறீங்களா? இதோ பாருங்கள், இப்படி தான். கண்ணே கண்மணியே
கண்ணுறங்கு ஆரிரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அப்படின்னு பாட்டு பாடி 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு பேக் டு ஒர்க் மோடுக்கு வந்தாச்சு. ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு படி வாசல்லாம் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து வாசல்கிட்டேயே முருங்கை மரம் இருக்கனால குப்பை வந்து அதிகமாக சேரும். நான் டெய்லி கூட்ட மாட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கூட்டுவேன். ஏன்னா 2 பேர்த்தையும் வச்சுட்டு எனக்கு வீட்டில் உள்ள வேலையே பார்க்க முடியல. அதனால எப்பயாச்சும் இருந்துட்டு தான் கீழே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதான் இன்றைக்கும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து ஃபுல்லாக கடல் மண் மாதிரி தான் இருக்கும். கடல் மண் தான், ஆனால் செப்பல் இல்லாமல் நடக்கவே முடியாது. ஃபுல்லாக நெறிஞ்ச முள்ளாக தான் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி விட்டால் தாரா கொஞ்சம் நேரம் கீழே விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். 11 மணிக்கு ஆரம்பித்து எப்படியுமே க்ளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்ட்டு நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வந்துட்டேன். ரொம்ப பசியாக இருந்துச்சு. சரி வெயிலுக்கு இதமாக வெறும் தயிர் சோறு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் மதியான சாப்பாடு வந்து தயிர் சோறோடு முடிச்சாச்சு. நான் சாப்பிட்றத பார்த்துட்டு தாராக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி அவளுக்கும் வந்து ஒரு தட்டில் போட்டு தயிர் சோறு பிணைஞ்சு கொடுத்துட்டேன். காலையில் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்குது, தக்காளி சாதம், அதை யாரும் சாப்பிடல. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 2 மணி போல் சாப்பிட வந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து சாப்பாடு தக்காளி சாதம் போட்டு கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் தயிர் சாதமே சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு போட்டு கொடுத்தாலே ஒரே குஷியாயிரும் மேடமுக்கு. அதுவும் தயிர் சாதம்னா நல்லா சாப்பிடுவா. டான்ஸ் ஆடிட்டே சாப்பிட்டு வீடு ஃபுல்லாக விதைச்சிருவா சாப்பாடை. அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் அப்படின்றதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே தாராக்கு செஞ்சு கொடுக்கல. சட்டையாடா மேடமுக்கு வந்து அவங்க அப்பா வந்து துண்டால் சாரீ கட்டி விட்டுருந்தாங்க. அதை வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு அப்படியே டைமும் போயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன வேலை, டின்னர் தான் அப்படின்ட்டு டின்னர் பக்கம் வந்தாச்சு. சட்னி மாதிரி ரெசிபிக்கெல்லாம் கருவேப்பிலை நிறைய சேர்த்தா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நானும் கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கேன். டின்னருக்கு வந்து தக்காளி சட்னியும் மில்லட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் தோசையும் தான் செஞ்சேன். தக்காளி சட்னி எப்படின்னா என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் தான். சட்டியில் எண்ணெய் சூடானதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். நாங்கள் வந்து காரமாக தான் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் வரமிளகாயை போட்டு பொரித்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடணும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி வதக்குங்க. அது நல்லா வதங்கினதும் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதும் ஒரு 10 மினிட்ஸ் ஃபேனில் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா அருமையான என் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் அபி.